10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் விருது வழங்கும் விழா சென்னை திருவான்மையூரில் தொடங்க உள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விழா ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் மற்றும் சரியாக எத்தனை மணிக்கு இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கடந்த ஆண்டு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கல்வி விருதுகள் விழா தமிழகம் தாண்டி இந்திய அளவுல ஒரு கவனத்தை ஈர்த்திருந்தது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகமாக கட்சியாக பதிவு செய்த முதல் நிகழ்ச்சியிலேயே தற்போதைக்கு பெரிய அளவுல பிரம்மாண்டமாக திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல இந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவுல இந்த விழா தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக காலை 5:30 மணி அளவிலேயே நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மண்டபத்தை வந்தடைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 9:30 மணி அளவில் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சியில முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. அதற்கு பிறகாக தாவேகாவின் தலைவர் விஜயின் உரை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 to 15 நிமிடங்கள் இந்த உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே பேசக்கூடிய முக்கியமான சமூக கருத்துக்களை அவர் இந்த உரையில தெரிவித்து இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் நெடுந்தொலைவில் இருந்து வருவதால அவர்களுக்கான காலை உணவு என்பது தற்போது பரிமாறப்பட்டு வருகிறது. காலை உணவை அறிந்ததற்கு பிறகாக மாணவர்களும் பெற்றோர்களும், அதாவது ஒரு அனுமதி சீட்டை வைத்திருக்கக்கூடிய மாணவர் அவருடன் சேர்ந்து 2 பெற்றோர்கள் என மொத்தம் ஒரு அனுமதி சீட்டுக்கு 3 உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். 21 மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்புல சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அழைத்து வந்து மீண்டும் ஊருக்கு திரும்ப அழைத்து செல்லும் வரை முழு செலவையும் தாவேகா ஏற்றிருக்கிறது. இவர்கள் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் காலை உணவு அருந்தியதற்கு பிறகாக விருது வழங்கும் விழா நடைபெறும் வளாகத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். விழா முடிந்ததற்கு பிறகாக 14 வகையான உணவுகளுடன் கூடிய சைவ விருந்துக்கான சமையல் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. சாதம், வடை, அப்பளம், அவியல், மோர், வெற்றிலை பாயாசம், இஞ்சி துவையல், தயிர் பச்சடி, அவரை மணிலா பொரியல், உருளை காரக்கறி, ஆனியன் மணிலா, பச்சைக்குழம்பு, கதம்ப சாம்பார், தக்காளி ரசம் என மொத்தமாக 14 வகையான உணவுகள் தயார் நிலையில் இருக்கிறது. மேலும் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவுகளை தயார் செய்து உணவு பரிமாறும் இடத்திற்கு உணவுகள் தற்போது மாற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சரியாக 9 மணிக்கு நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காலை 5:30 மணி அளவிலேயே தாவேகாவின் தலைவர் அந்த திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது உரையுடன் சரியாக 9:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.